நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கு எதிராக இவ்வளோ சூழ்ச்சிகள் இருந்தாலும் இந்த சூழ்ச்சிகளெல்லாம் வென்று நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம இலக்கியா அவங்களோட போராட்டத்தில் கரெக்டாக இருக்காங்க. அவங்களோட நோக்கமும் கரெக்டாக இருக்குது. அப்படி இருந்தாலும் இந்த எஸ்எஸ்கேவும் மறுபக்கம் தாட்சாயினி இவங்க 2 பேரும் சேர்ந்துன்னு கார்த்தி, மறுபக்கம் அஞ்சலி, இலக்கியாவும் கௌதம் வீட்டை விட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த சொத்தை நமக்கு தானே வந்தோம். இந்த சொத்தை நம்ம எந்த விதத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் முடிவு பண்ணோம். அவங்க 2 பேரும் ஒரு பக்கம் 2 நாள் சந்தோஷமா விட்டுட்டு அவங்களோட சுயரூபத்தை பார்த்துட்டு நம்ம இதில் களத்தில் இறங்கலாமா, இல்லை இப்பயும் போயிட்டு அவங்கள முடிக்க அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுது இந்த இடத்துல. சரி, ஓகே, இந்த இடத்துல நம்ம எதுவும் பேசக்கூடாது. இப்போதைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பேசினாலும் அது நமக்கு தான் பின் விளைவுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாட்சாயினி ஒரு பக்கம் எஸ்எஸ்கே கிட்ட சொல்றாங்க. எஸ்எஸ்கே இதில் என்ன பின் விளைவுகள், நம்மளோட சுய நலத்துக்காக தான் அவங்கள நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். இப்போ நமக்கு தேவையான சொத்து நமக்கு வரப்போகுது, அதனால அவங்களை திருப்பி அடிக்கிறது தப்பு இல்லைல்ல. நான் அப்படின்னு சொல்ல வரல எஸ்எஸ்கே, உங்களுக்கு இதுதான் தப்பான ஒரு புத்தி. ஏன்னா இன்னும் நம்ம பேருக்கு அது மாறல சட்டப்பூர்வமா. இப்போ நம்ம போயிட்டு இது பண்ணோம்னா அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து கேஸ் போடுவாங்க. அப்போ நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால பொறுத்தார் பூமி ஆழ்வார், ஒரு 1 வீக் 2 வீக் போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம களத்தில் இறங்கி நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஐயோ என்னடா இது, இந்த அளவுக்குலாம் ஒரு பக்கம் யோசிக்க முடியுமா, சிந்திக்க முடியுமா, வேற மாதிரி பண்றாங்களேப்பா ஒரு பக்கம், எப்படி இவங்களால மட்டும் இப்படி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியா வைக்கப்படுது. சரி, ஓகே, இருந்தாலும் இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம கார்த்தி அஞ்சலி எப்படியாப்பா கௌதம் இலக்கியா வீட்டை விட்டு துரத்திட்டோம், இனிமேல் அந்த சொத்து நமக்கு தான்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா ஆணவத்தோட திமுறோட அகங்காரத்தோட ஒரு கேவலமான ஒரு இதில் சுற்றின்னு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கூட பிறந்த அண்ணனாவே இந்த மாதிரி துரத்திட்டோமே, அவர் கூட பிறந்த அண்ணனாவே பார்க்கல, எனக்கு சின்ன வயசுலேருந்து கூட வளர்ந்தாரு, ஆனால் அதெல்லாம் அவருக்கு முக்கியம் இல்லை, எனக்கு இந்த சொத்து தான் முக்கியம், அவர் அனாதை, அவருக்குன்னு அப்பா அம்மா யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேவலமாக இழிவாக நினச்சின்னு இருக்காங்க. எஸ்எஸ்கே தான் தான் அப்பா, மறுபக்கம் ரேவதி தான் அம்மான்னு ஆல்ரெடி தெரியும். எஸ்எஸ்கே தான் தன்னோட அப்பா அப்படின்ற விஷயம் கௌதமுக்கு தெரிய வந்துச்சுன்னா அந்த சமயத்தில் கௌதமோட நிலைமை எப்படி இருக்கும், கார்த்தியோட நிலைமை எப்படி இருக்கும், அப்படியே புரட்டி போட்டுரும். உடனே கார்த்தி இருந்துன்னு அப்படியே சும்மா ஒரு பக்கம் கதறி அழுவாரு. ஐயோ என்னடா அது, நாம ஒன்று நினைச்சா இது ஒன்று நடக்குது, பிரச்சனையை நாமளே தலையில துண்டவாரி போட்டு கதையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்குவாங்க. இதுக்கப்புறமா கண்டிப்பா ஃபீல் பண்ணி தாங்க ஆகணும். வாழ்க்கையில நம்ம பண்ற சின்ன சின்ன தவறு தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு அழிவா ஒரு உருவாக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, அது இதுதான் சொல்லிட்டு எனக்கு 100% நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது, ஸ்மூத்தா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்களா அது உங்களோட முட்டாள்தனங்க. அப்படி நடக்குமா நடக்காதா, இன்னும் என்னென்ன பின்விளைவுகளெல்லாம் சந்திக்க போறாங்க, எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பரபரப்பான தொடர் அதான் நம்ம இலக்கிய தொடர் இப்போதைக்கு 2 ஆயிட்டு இருக்கு. சரி, முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் போன கான்செப்ட்ல சீரியல் ரொம்ப அழகாவே எடுத்துன்னு போற விதமும் எல்லாமே டைரக்டர் அருமையா எடுத்துன்னு போறாரு. அப்படி இருந்தாலும் இதுல இன்னும் சின்ன சின்ன கரெக்ஷன் எல்லாம் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அண்ணன் தம்பி அது மட்டும் உறவுகளுக்குள்ள ரொம்பவே ஒரு சொத்து விதமான ஒரு கேவலமான மனப்பான்மையெல்லாம் இருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் உடைச்சா கரெக்டா நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல காலகட்டத்துல நம்ம தொலைக்காட்சியில எல்லாமே என்ன நடக்குதோ அது போலதான் இயல்பாகவே நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் கட் பண்ணோம்னா ரொம்பவே வாழ்க்கைக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கும், ஒரு பக்கம் உறுதுணையாவும் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படிதாங்க ஒரு பக்கம் ஓவரலாக விஷயமெல்லாம் போயின்னு இருக்கு. சரி, போனது போகட்டும், இதுக்கப்புறம் இதை பற்றி பேசணும்னா நம்மளோட விஷயத்தை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. இந்த ஐடியா கரெக்டாக இருக்குமா, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வராமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கு. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல, அவரு பண்ண தப்புக்கு அவரு பின்னாடி அனுபவிக்க போறாரு. தான் மகன் கௌதம் சொல்லிட்டு எஸ்எஸ்கேவுக்கு தெரிய வந்துச்சுன்னா எஸ்எஸ்கேவால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ரேவதி களத்தில் இறங்க போறாங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரேவதியும் ரொம்ப நாள் பொறுத்துன்னு இருந்தாங்க, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கப்புறம் ரேவதி பொறுக்க மாட்டாங்க. ரேவதியை பொறுத்த வரைக்கும் எப்படி என் மகன் சந்தோஷமா இருக்கணும், அப்படிப்பட்ட என் மகனுக்கு சந்தோஷம் இல்லை, நான் எப்படி விட்டு வைப்பேன், இந்த எஸ்எஸ்கே எப்படி சந்தோஷமா இருக்கலாம், எஸ்எஸ்கே இனிமே சந்தோஷமா இருக்கக்கூடாது, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் அணுவா அழுணும், அதுக்கு காரணமா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி இப்போ களத்துல இறங்குறாங்க. எஸ்எஸ்கேவை சந்திக்கவும் போறாங்க. எஸ்எஸ்கே சந்திச்ச உடனே நம்ம எஸ்எஸ்கே சொல்றது, என்ன ரேவதி நிலமா ஏதோ அந்த இலக்கியா கூட இருந்துன்னு ஆட்ட ஆடுனுக்கிறியா, உன்னை அழிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஏதோ அப்பா தப்பிச்சுன்னு இருக்க, இப்போ வசமா மாட்டின்னு பாத்தியா, நான் மாட்டினது நான் இல்லை, நீ என்னை கடத்தினால இப்போ பிரச்சனை இல்லை, என்னோட புள்ள இருக்கான், என் புள்ள நான் இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா அடுத்த செகண்டுக்கு தேடி வருவான் அவங்க அப்பா யாருன்னு சொல்லிட்டு. நான் இன்னும் உன்னை பத்தி எதுவும் சொல்லலை, ஆனா அவனோட மனைவிக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும், அவ களத்துல இறக்கி விட்டா உன்னால தாங்க முடியாது, அதுக்கப்புறம் நீ அப்படியே சும்மா
புளிஞ்சு போயிரு. அந்த எலுமிச்சை பழத்தை ஜூஸ் போட்டா எப்படி இருக்கும், அப்படியே சும்மா அந்த பழம் லாஸ்ட்ல அப்படியே சும்மா பிதிங்கி போயிட்டு அந்த மாதிரி இருக்கும் நிலைமை, ஜாக்கிரதை, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதான் பயம் ஒரு பக்கம் எஸ்எஸ்கேவுக்கு. யாரா இருக்கும் என் மகன், யாரா இருக்கு என் மகன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சுட்டு இருக்காரு. யாரா இருந்தா என்ன, யாரா இருந்தாலும் உனக்கு வைக்க போற ஆப்பு கண்டிப்பா உறுதி, இதுக்கு மேல நீ தப்பிக்க முடியாது அப்படின்றத நம்ம 100% உறுதியா சொல்லாங்க. பாப்போம் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, எப்படியெல்லாம் இந்த சீரியலை இன்னும் கொண்டு போக போறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. சரி, முடிஞ்சிருச்சு. நம்ம இலக்கிய அப்ப எங்க போய் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுக்கு தாங்க போயிருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. இதெல்லாம் நமக்கு புதுசா, நம்ம எத்தனை டைம் பிரச்சனை வந்து வீட்டை விட்டு வெளியேறி இருக்கோம், இதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவங்களோட வாழ்க்கை ஜெர்னியை சந்தோஷமா ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வாடகைக்கு ரூம் எடுத்து ஆரம்பிச்சிருங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ் ரீதியா இல்லாம இலக்கியா பேர்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. அது வந்து சொந்த காசு, அதுக்கும் இதுக்கு யாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால அந்த காசை வச்சு நம்ம செம்மையா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவு கரெக்டான முடிவா, இதுக்கப்புறம் கரெக்டா இருக்குமா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச் பை இன்ச்சா பார்த்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா எது ஒன்றுத்தையும் நம்ம கரெக்டா இல்லாம பார்க்க முடியாது. அதனால பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வதனம், வருக, தருக.